தைரியசாலி சிறு முருகனும் தொலைந்த மயில் இறகும் ஒரு காலத்தில் பொன்னிற மலைகளால் சூழ்ந்த பழனி மலையில் ஒரு அன்பும் தைரியமும் நிறைந்த சிறு சிறுவன் வாழ்ந்தான். அவன் பெயர் முருகன். அவனின் கண்கள் வைரமென பிரகாசித்தது. முகத்தில் எப்போதும் இனிய புன்னகை. கையில் அவன் தாயான பார்வதி தேவியால் அளிக்கப்பட்ட வெல் இருந்தது. அவனுடைய மிகச்சிறந்த தோழன் ஒரு வண்ணமயமான மயில். ஒவ்வொரு காலையிலும் முருகன் மயிலின் மேல் ஏறி பசுமை மலையை கடந்து பறந்து சென்று குழந்தைகளையும் மிருகங்களையும் சந்தித்து உதவுவான். அனைவரும் அவனை நேசித்தார்கள், ஏனெனில் அவன் எப்போதும் அறிவையும் அன்பையும் புன்னகையுடன் பகிர்ந்தான். ஒரு காலையில் சூரியன் பொன்னிறமாக உதித்தது. அப்போது முருகன் கவனித்தான், மயிலின் மிக அழகான நீல இறகு காணவில்லை. ஐயோ என்று கவலையுடன் அழுதது மயில். அந்த இறகில் வானவில் சக்தி இருந்தது. முருகன் மெதுவாகச் சிரித்தான். கவலைப்படாதே மயிலே, நாம் அதை சேர்ந்து கண்டுபிடிப்போம். அவர்கள் நதிகளை தாண்டியும் மேகங்களை கடந்து எல்லா விலங்குகளும் பேசும் அறிவின் காடிற்கு பறந்தனர். விநாயகரை சந்தித்தது. அங்கு முருகன் தன் அண்ணன் விநாயகரை பார்த்தான். அவர் இனிப்புகளை மகிழ்ச்சியாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அண்ணா, மயிலின் இறகை பார்த்தீர்களா என்று கேட்டான் முருகன். விநாயகர் சிரித்தார். இளைய தம்பி, அதை காற்று எடுத்துச் சென்றிருக்கலாம். சில நேரங்களில் நாம் இழந்தது நம்மை பெரிய பாடம் கற்றுக் கொடுக்கிறது. முருகன் சிந்தித்தபடி தலை அசைத்து தனது பயணத்தை தொடர்ந்தான். இறகின் பாடம். சிறிது நேரத்தில் அவர்கள் ஒரு தாமரை குளத்தின் அருகே சென்றனர். அங்கு சிறிய வண்ணத்து பூச்சிகள் கூட்டமாக அந்த இறகை காக்கும் போல் இருந்தது. அவை சொன்னது, நாங்கள் அதை எடுத்து எங்கள் இல்லத்தை ஒளிவிடச் செய்தோம். அந்த ஒளி எங்களுக்கு அன்பை நினைவுபடுத்துகிறது. முருகன் சிரித்தான். அன்பு பகிர்ந்தால் அது ஒருபோதும் தொலைந்து விடாது. ஒளியை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என் நண்பர்களே. அவன் மயிலின் சிறகிலிருந்து ஒரு புதிய இறகை எடுத்து தனது வெலால் ஆசீர்வதித்து வண்ணத்து பூச்சிகளுக்கு கொடுத்தான். அதன் பிறகு அந்த குளம் ஒவ்வொரு இரவும் மெதுவாக ஒளிவிட்டது. முருகனின் அன்பையும் தாராளத்தையும் நினைவூட்டிக் கொண்டது.